அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அது புள்ளி விவரங்களாகவே வெளிப்படுகின்றன. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்பொழுது பள்ளியிலே வந்து சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள், அது மாதிரி உயர்கல்விக்காக வருகிற பிள்ளைகள், அதுவும் பெண்கள், இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. இது ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறோம்ன்றதுக்கான ஒரு முக்கியமான அடையாளம். இதற்காகத்தான் கர்மவீரர் காமராஜர் தொடங்கி மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள். பல கல்வி வள்ளல்கள் எல்லாம் இதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஆண்டும் நிறைய மாணவர்கள், அதுவும் கிராமப்புறம், சிற்றூர்கள், இங்கிருந்தெல்லாம் கல்லூரியிலே வந்து உயர்கல்விக்காக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு புள்ளி விவரங்கள் பார்க்குற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் முதல்ல பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு வர்றீங்க இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்ணை கட்டி காட்டில் விடுறதும்பாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் வந்து சேர்றப்போ அங்கே பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் எல்லாம் வருவாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் வந்து படிக்கிற இடம். நம்மளும் நம்ம இருந்தது ஒரு சாதாரண ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் வைங்க. இங்கே வந்து பார்க்குறப்போ அப்படியே பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான அணுகுமுறை இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், வாழ்க்கை முறை இருக்கும், அவங்க போட்டுக்கிற ஆடைகள். நம்ம கொஞ்சம் கட்டுப்பட்டித்தனமாக இதெல்லாம் வேணான்றதை பிள்ளைங்க பெண்கள்லாம் சர்வசாதாரணமாக போட்டுக்கிட்டு திரிவாங்க. அதை விட கான்வெண்ட்டில் படித்தவங்க, அவங்க பேசுகிற ஆங்கிலம் அப்படின்றது சரளமாக இருக்கும். நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரளமாக வரலையே, அவங்க அளவுக்குலாம் நமக்கு ஆங்கிலம் நல்லா பேசுகிறதுக்கு வரலையே அப்படின்னு அதுக்காக உள்ளுக்குள்ளேயே சுருங்கி போய்விடக்கூடாது. கல்லூரியில் சேர்ந்த முதல் ஒரு 6 மாதம் அப்படித்தான் இருக்கும். இந்த 6 மாத காலத்தில் நம்மளால் அவங்க அளவுக்குலாம் முடியாதுப்பா, அவங்களாம் பெரிய பெரிய இடத்துல படித்தவங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க, இந்த நினைப்பில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் முதலில் வெளிவர வேண்டும். ஏன்னா நீங்கள் அரும்பாடுபட்டு ஒரு அருமையான சூழலை உருவாக்கி அங்கே கொண்டு வந்து உங்களை அரசும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் போராடி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள், சலனங்கள், இதெல்லாம் சாத்தியம்தான், இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு தான் இல்லை, உங்களுடைய பேராசிரியர்களும் இது மாதிரி படிக்க வந்தப்போ அவங்களுக்கும் இப்படி தான் இருந்திருக்கும். இந்த ஆங்கிலத்தை பார்த்து மருண்டுடாதீங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இருந்ததை விட கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிக்கிறப்போ ஆங்கிலத்தினுடைய பயன்பாடு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கிற எல்லா பாடங்களினுடைய புத்தகங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். தமிழ் வழி கல்வி அப்படின்னா அது வேறு, மற்றபடி அது ஆங்கிலம். நமக்கு இது தெரியலையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. சுலபமான சில வழிமுறைகள் சொல்கிறேன். தினம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஒரு அரை மணி நேரம் இந்த ஆங்கிலத்துக்குன்னு ஒதுக்கினீங்கன்னா போதும். நான் உங்களை ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு புத்தகங்கள்லாம் எடுத்து படிங்கன்னு நான் சொல்ல வரல. சுலபமான வழி ஒன்று பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? அது விஜயாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், இல்லை கமலாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், டோனியாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மைக்கேல் ஜாக்சன், யாராவனா இருக்கட்டும், உங்கள் மனம் கவர்ந்த மகத்தான ஒரு சாதனையாளர் அவர் அது மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின தகவல்கள் தினம் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் புத்தகங்கள், பத்திரிகைகள், நாளிதழ்கள் அல்லது கைபேசிகள், இதிலெல்லாம் இப்போ இணையம் மூலமாகவே தகவல்கள் கிடைக்கின்றன. தினம் ஒரு 15-20 நிமிடம் அதை படிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி படிக்கிறதுன்றப்போ மனசு அதை ஒரு சங்கடமான விஷயமாக நினைக்காது. அதில் இருக்கிற விஷயம் என்ன, நம்ம தலைவரை பற்றி இதில் என்ன போட்டிருக்கான் பார்ப்போம், புதுசாக என்ன படம் வருது, இல்லை அடுத்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் எங்கே, இந்த மாதிரியான தகவல்களின் பேரில் இருக்கிற அந்த ஈர்ப்பு இருக்கே, அது உங்களை அறியாமலேயே ஆங்கிலத்தை படிக்க வைக்கும். அதில் சில புதிய சொற்கள்லாம் இருக்கும். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் சரளமாக பேசி பழகிறதுக்கு அடிப்படையாக ஒரு 100 புதிய வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்.
இப்போ +2 முடிச்சுட்டு வருகிற மாணவர்கள் ஒரு புதிய 100 வார்த்தைகள் தான் திரும்ப 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 இதுதான் புழக்கத்தில் இருக்கும். பேச்சாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, பாடங்கள் புத்தகங்களாக இருந்தாலும். இந்த வார்த்தைகளினுடைய பொருள் என்ன, பயன்பாடு என்ன, இதை எந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது பிறகு ஆங்கிலம்ன்றது ஒன்றுமில்லை. இது படித்து புரிந்து கொள்வதுன்றதை பொறுத்த வரைக்கும் பேசுறதுன்னு ஒன்று உண்டு, ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்கள் இதுக்காக எந்த கோர்ஸுக்கும் போக வேணாம். இங்கே பாருங்கள், தினம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ, பஸ் ஏறுறீங்க, கல்லூரிக்கு போகிறீங்க, அங்கே விளையாடுறீங்க, இந்தந்த பாட வேலை இந்தந்த பாடங்கள் நடத்துகிறாங்க, அப்புறம் மாலை நண்பர்களோடு அப்படி ஜாலியாக தமாஷ் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வரீங்க. சரியா? இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் அன்றைக்கி முழுக்க நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்றத ஒரு 10-15 நிமிடம் ஆங்கிலத்திலேயே சொல்லி பாருங்கள். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எளிமையான ஆங்கிலம்ன்றது உங்களுக்கு +2 படிப்பிலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த எளிமையான ஆங்கிலத்திலேயே உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்னென்ன செஞ்சீங்கன்றத, இல்லை யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்றத ஆங்கிலத்திலேயே சொல்லி பார்க்க முயற்சி செய்யுங்கள். இதை செய்ய 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 ஒரு வார காலம், ஒரு 7 நாட்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கும் ஆங்கிலம் பேச வரும்ன்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள நிச்சயம் வந்துடும். ஓரளவுக்காவது ஆங்கிலமும் கைவசப்பட்டுடும். அது தவிர நீங்கள் ஒரு 15-20 நிமிடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ புதிய புதிய சொற்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆயிரும். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கிற பொழுது இதையே தொடர்ந்து செய்தால் ஒரு 6 மாத காலத்தில் ஒரு பெரிய பூதமாக உங்களுக்கு தெரிந்த ஒரு மொழி உங்கள் முன்னால் கைகட்டி சேவகனைப் போல வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் முந்தி இருந்ததை விட இப்போ இந்த 6 மாத காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி மொழியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். இதை தவறாமல் செய்யுங்கள். நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது டியூஷன் மாஸ்டர்கிட்ட போனோமா, தமிழ் பேராசிரியர்கிட்ட போய் ஐயா எனக்கு தமிழ் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு அவர் முன்னால் இருந்து கேட்டு அப்படியா தமிழ் கற்றுக்கிட்டோம்? இல்லையே. சின்ன வயசில் நம்மளை சுற்றி அம்மா அப்பா அத்தை பாட்டி அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் தமிழில் பேசினாங்க, காதில் கேட்டோம். அப்புறம் நம்மளே தத்தக்கா புத்தக்கான்னு ஏதோ 1-2 வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம். நமக்கு வேணுங்கிறத காதால் கேட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு தேவைப்படுற நேரத்தில் திரும்ப சொன்னோம். அப்புறம் டிவி, அப்புறம் திரைப்படங்கள் இதெல்லாம் பார்த்து தமிழில் பேசுவதை கேட்டோம், நண்பர்கள் பேசுவதை கேட்டோம், நம்மளும் பேசினோம், பேச ஆரம்பித்தோம். தானாகவே தமிழ் நமக்குள் வந்து விட்டது இல்லையா? ஆங்கிலமும் இப்படித்தான். நீங்கள் கொஞ்ச நேரம் தினமும் தவறாமல் ஒரு 15 நிமிடம் ஆங்கிலத்தை படியுங்கள். பிறகு ஒரு 15 நிமிடம் உங்கள் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பெரிய பெரிய ஆராய்ச்சி கட்டுரையெல்லாம் சொல்ல வேணாம், உங்கள் அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதை பற்றி ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். இந்த இரண்டும் சேருகிற பொழுது ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய பூதம் என்கிற கவலையை தள்ளுங்க, தானாகவே உங்கள் வசப்பட்டு விடும். அப்பொழுது புதிய சூழல், புதிய கலாச்சாரம், புதிய மாணவர்கள், புதிய படிப்பு சூழல் இது எல்லாம் உங்களுக்கு பழகி போயிருக்கும். புதிதாக மேற்படிப்பு சேர்ந்திருக்கிற, உயர் கல்விக்காக வந்திருக்கிற என்னுடைய தமிழ் பிள்ளைகள் இன்னும் அறிவிலும் வாழ்வின் சாதனையிலும் புத்தொளியோடு பிரகாசிப்பதை பார்ப்பதற்கு எல்லோருமே காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வெற்றி நடை போட்டு வர வேண்டும், அதை நாங்கள் கண்குளிர காண வேண்டும் என்பதையும் கல்லூரிகள் புதிதாக திறந்து இணைந்திருக்கின்ற மாணவர்களிடத்திலே நாங்கள் வைக்கின்ற அன்பான எதிர்பார்ப்பு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.